Let's make flower pot. லெட்ஸ் டூ எல்லோ கலரில் சாஃப்டில் எடுத்து ஒரு பெரிய பால் ஷேப்பில் பண்ணிக்கிறோம். எகெயின் நம்ம சின்ன சின்னதாக நம்ம எல்லோ கலரில் பால்ஸ் பண்ணணும். அதுதான் பெட்டல்ஸ்க்காக நம்ம வச்சுக்கிறது. குட்டி குட்டியாக ரவுண்ட் பண்ணி அது ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணிவிட்டு, ஏதாவது ஷார்ப்பாக டூல் இருந்துச்சுன்னா அதை ஒரு ஷேப் பண்ணிக்கணும். கரெக்டாக கொஞ்சம் கட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோன்னா அது அழகாக பெட்டல்ஸ் மாதிரி வந்துருச்சு. தென் ஒரு ப்ரௌன் கலர் க்ளே எடுத்து அதை ரவுண்டு பண்ணிக்கிறோம். அதை கொஞ்சம் பட்டை பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஏதோ ஒரு ஷார்ப்பாக ப்ளேஸை வச்சு நம்ம கோடு போட்டுக்கிறோம் அந்த சன்ஃப்ளவரோட சென்டர் பார்ட்டுக்காக. அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பெட்டல்ஸை வந்து அங்கங்கே நம்ம வந்து அட்டாச் பண்ணி விட்டுறோம். அட்டாச் பண்ண போகும்போது நான் என்ன ஃபேஸ் பண்ணேன்னா, எனக்கு எவ்வளோ பெட்டல்ஸ் இருக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் சும்மா ஒரு ரேண்டமாக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பார்க்க அது ஒரு இர்ரெகுலர் ஷேப்பாக இருந்துச்சு, ஒரு கரெக்டான வடிவமே இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ரிவீல் சுற்றுற மாதிரி நல்லா சுற்றிட்டு இருந்தேன். இதே மாதிரி அப்புறம் பார்க்க கொஞ்சம் நல்லா வந்துச்சு. இதே மாதிரி ரெண்டன்னா செஞ்சுக்கிட்டேன். எகெயின் இன்னொரு எல்லோ கலர்லேயும் இன்னொன்று என்ன பண்ணேன்னா, இன்னொரு கலர் ட்ரை பண்ணலான்னு எல்லோ வித் ஆரஞ்சு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அதுவும் பெட்டல்ஸ் பண்ணேன். இந்த டைம் என்ன பண்ணேன்னா, லீவ்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டேன். வெளியே ரொம்ப ப்ராடாக வைக்காமல் உள்ளே வச்சுனா அது கொஞ்சம் அழகாக இன்னும் கொஞ்சமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் பாட் பண்ணுறதுக்காக ரெட் கலர் அண்ட் வேலன்ஸ் யூஸ் பண்ணாத கலர்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி அது ஒரு கலரில் வந்துருச்சு. அதை எடுத்து ரெண்டா ட்விஸ்ட் பண்ணி 2 லேயர் வச்சுட்டேன். அதுதான் பாட்டுன்னு சொல்லி வச்சுட்டேன். கீழே அடியில் வந்து இது மாதிரி ரவுண்டு பண்ணி அதையும் அட்டாச் பண்ணி விட்டிங்கன்னா அது ஒரு பார்க்க பாட் மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஷேப்பாக வர்றதுக்கு அங்கங்கே டச் பண்ணி நல்லா ஷேப் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு லீஃபுக்காக க்ரீன் கலர் சாஃப்டில் எடுத்து அதுக்கு ஒரு சைடு அதே மாதிரி பட்டை பண்ணி லீஃப்காக அங்கங்கே ஷார்ப் பண்ணி ஒரு பக்கம் இழுத்துவிட்டு அது பார்க்க லீஃப் மாதிரி வந்துடுச்சு. லாஸ்ட் ஸ்டெப் ஈஸி தான். ஜஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து அங்கங்கே அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச இடத்துல அட்டாச் பண்ணிவிட்டு அங்கங்கே உங்களுக்கு பிடிச்ச இடத்துல லீஃபை வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சது. ஈஸி. நம்ம பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, பண்ணையில் அவ்வளோ ஈஸியாக தான் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் ஃபைனல் லுக் எப்படி இருக்குது.